ஏன் சூப்பர் ஸ்டார் அப்படின்றதுக்கான தெரியல. why he is superstar? He is the superstar. ஓகே, அவ்வளவுதான், ஒரே வார்த்தை முடிஞ்சது. I don't know why, but he is the superstar. ஷாட்டுக்கு நடந்து வரும்போதே கிளாப் அடிப்பாங்க. ஓகே, ப்ளஸ் அவர் வந்து நின்றுட்டு ஷார்ட்டை முடிச்ச உடனே ஓகேன்னு நான் கத்துவேன். அங்கேருந்து கிளாப் பறக்கும், விசில் பறக்கும். ஏன்னா 500 டான்சஸ் எல்லாரும், இதில் ஒரு 40 பாம்பே டான்சஸ் வேறு, எல்லாரும் விசில் பறக்கும். அவரு தேங்க்யூ 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 போகிற வரைக்கும் விசில். என்கிட்ட நிறைய உண்மையா மாஸ்டர் செலிப்ரேஷன்ஸா பார்த்துக்கோங்க, நீ எடுத்து கொடுங்க, பேச பண்ணணும் அப்படின்னு. இல்லை, அவர் நல்லா ஆக்ட் வந்தார் பிஜேபி. ஓகே சார் சூப்பர் சார் நான் கொடுத்தேன். இந்த எஃபெக்ட் பாடுறது கஷ்டம்னால அதை மேட்ச் பண்ணிருப்பார். திரும்ப ஆப்லே மட்டும் கேட்டோம். அந்த மாதிரி நானும் பண்ணிட்டு வானேன், பண்ணுங்க சார். ஓகே, அப்புறம் ஜாலியாக பண்ணிட்டார். சார் வந்து பழைய ஃபுல்லாக அவர் தான் டேக் ஓவர் பண்ணி ஆடுவார். அவருடைய எளிமை, யார் வந்தாலும் எழுந்திரிச்சு நின்று மரியாதை கொடுத்து பேசுறது, இந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய பாட்டு நான் எடிட் பண்ணி, அன்றைக்கி ஸ்பாட் எடிட் தான். ஓகே, எடிட் பண்ணி நான் தலைவர் பார்த்தாரு. பார்த்துட்டு அங்கே ஆக்ட் பண்ணார். நல்ல மியூசிக் போட்டு தான் அனி சார், கொரியோகிராஃபி பண்ணது நான், ஷூட் பண்ணி கொடுத்தது கேமராமேன் சார், ஆர்ட் டைரக்டர் கூட வச்சு எல்லாரோட பங்கும் இருக்கு. ஆமாம், அவங்க ரிஹர்சல் பண்ணும்போது கூட சும்மா சார் சாதாரணமாக தான் பண்ணிட்டு போனாங்க. பட் ஸ்பாட்டில் வந்து அந்த ஸ்டெப்பை இது பண்ணிவிட்டு அவங்க காஸ்டியூம்லாம் போட்டு கனெல்லாம் போட்டு ஆடும்போது இவ்வளோ ஹெவியாக ஆட்டாங்க. நம்ம சும்மா என்னடா இவ்வளோ ஹெவியாக ஆடுறாங்க சொல்லுவோம். தலைவர் லைனில், ஓகே, தலைவர் லைனில் வந்து ரொம்ப பாராட்டினார், நல்லா இருக்கு. எனக்கு அன்னைக்கு டே ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷம். அப்படியே கால் தரையில் நிற்கலை, அறியாம கத்திட்டு இருந்தேன். மாஸ்டர் வணக்கம், எப்படி இருக்கீங்க மாஸ்டர்? இப்போ இருக்கீங்க? நல்லா சூப்பரா இருக்கேன் மாஸ்டர். மனசுல பாட்டு ரிலீஸ் ஆகி இந்த பட்டி தொட்டி எங்கும் பட்டை கலப்புறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது? நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் எதிர்பார்த்தேன், ஆனால் இவ்வளோ எதிர்பார்க்கல. ஸோ பெரிய இதுவாக இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஸோ வேட்டையன் படத்துக்கு நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்தது? அண்ட் ஞானவேல் சார் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட என்ன சொன்னார் இந்த படத்தை? ஃபர்ஸ்ட் எனக்கு டைரக்டர் சார் கிட்ட தான் ஃபோன் வந்துச்சு. ஞானவேல் சார்ட்ட ஓகே ஃபோன் வந்துச்சு. இந்த மாதிரி படத்தில் சாங் பண்ணணும், ஒரு செலிப்ரேஷன் சாங்னு சொன்னார். டைரக்டர் வந்து ஒரு செலிப்ரேஷன் சாங் மாஸ்டர் நல்லா பண்ணி கொடுங்க இப்படி தான் சொல்லுவார். அவர் ரொம்ப ஸ்வீட், ரொம்ப தங்கம். அவர் நிறைய சொல்ல மாட்டார் டைரக்டர். அப்போ அவர்கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்தோடனே ஹீரோ கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி தலைவர் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ரோபோ பண்ணேன் ஆச்சு, அது ஒரு 12 வருஷம். அதுக்கப்புறம் இப்போ தலைவர் கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் ஆஃபீஸ் போய் டிஸ்கஷன் பண்ணும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், யார் ஞானவேல் சட்டையும் சொல்லுவேன், கதிர் கேமராமேன் சட்டை சொல்லுவேன், விடக்கூடாது, இந்த பாட்டை நல்லா பண்ணிடணும் நல்லா பண்ணிடணும்னு சொல்லிட்டு இருப்பேன். அவங்களுமே அதான் சொல்லுவாங்க, விடாதீங்க மாஸ்டர், இந்த பாட்டை நல்லா பண்ணிவிடுவோம் நம்ம. ஸோ இது எல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து அது வந்து அப்படியே சாங் எல்லாம் வந்துச்சு, பயங்கரமா பூம் ஆகி இன்னைக்கு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. உங்களுடைய பாட்டு எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த ஹூக் ஸ்டெப் அப்படின்றது சூப்பரா வந்து அமைஞ்சிருது. ஸோ இதுல எப்படி ஹூக் ஸ்டெப் வந்து இந்த மனசுலாயோ பாட்டுக்கு நீங்க பிளான் பண்ணி பண்ணதா? இந்த மாதிரி ஒரு ஹூக் ஸ்டெப்? ஆமா, பிளான் ஹூக் ஸ்டெப் வேணும்ன்றது இருக்கு. ஏன்னா பாட்டுல அந்த ஹுக் லைன் அதான் மனசுலாயோ. எப்பவுமே ஒரு பாட்டுக்கு ஒரு கீ பாயிண்ட் இருக்கும். அப்போ இந்த பாட்டோட கீ அதான் மனசுலாயோ தான். அப்போ இதுக்கு ஏதோ ஹுக் ஸ்டெப் பிடிக்கணும்ட்டு வழக்கமா நம்ம ஒரு தேடுதல் ஒன்று பண்ணுவோம். அப்போ நம்ம டான்சஸ் எல்லாம் வர வச்சு, நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் வர வச்சு இதுக்கு ஹுக் ஸ்டெப் ஒரு 5, 6, 7, 8 ஹுக் ஸ்டெப் ட்ரை பண்ணுவோம். ஓகே, ட்ரை பண்ணி நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் ஆட வச்சு நான் பார்ப்பேன். ஆட வச்சு பார்ப்பேன், இதில் எது நல்லா இருக்குன்னு அப்படியே தேடி அதில் எனக்கு இந்த இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு, கேட்சியாகவும் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அது க்யூட்டாகவும் இருந்துச்சு. சரி அப்படின்னா அப்போ இதுதான் கரெக்டு அப்படின்ட்டு நம்ம அசிஸ்டன்ஸ் ஆட வச்சு பார்த்துட்டு ஒரு தடவை நான் விஷுவல் பண்ணி பார்ப்பேன். தலைவர் ஆடினா இது எப்படி இருக்குன்றது ஒரு வாட்டி நினச்சி நான்
மைண்டில் ஓட்டி பார்ப்பேன். ஓகே. எப்போவுமே ஒரு சாங் வந்தோடனே அதுதான் அந்த சாங்க்கு யார் ஹீரோ அவங்கள வச்சு தான் நம்ம மைண்டில் நினச்சி கம்போஸ் பண்ணுவோம். இவங்க காரணம் எப்படி இருக்கும் அது அவங்க மைண்டில் வந்துடும், அது ஆட்டோமேட்டிக் வந்து அவங்கள வச்சு தான் கம்போஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இது கரெக்டாக இருக்கும்னு நினச்சி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஓகே மாஸ்டர். இப்போ வந்து பாட்டு ரிலீஸுக்கு அப்புறம் வெளியே வந்த ரெஸ்பான்ஸ் வேற மாதிரி வந்திருக்கு. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த பாட்டோட மொத்த ஷூட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தலைவர் என்ன சொன்னாரு, முடிஞ்ச ரிலீஸுக்கு அப்புறம் இப்போ ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்குல்ல, ஸோ அதுக்கப்புறம் என்ன சொன்னார், அதாவது பிஃபோர் ரிலீஸ் ஆஃப்டர் ரிலீஸ் அப்படின்ட்டு? பிஃபோர் வந்து பாட்டு நான் எடிட் பண்ணி அன்றைக்கி ஸ்பாட் எடிட் தான். ஓகே. எடிட் பண்ணி நான் தலைவர் பார்த்தாரு. பார்த்துட்டு அங்கே ஆக்ட் பண்ணார். ஆக்ட் பண்ணி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குன்னாரு. நல்ல செட்டு, நல்ல இது ஆர்ட் டைரக்டர் நல்லா போட்டிருந்தார் செட்டு, நம்ம கதிர் சார். ஸோ நல்ல செட்டு, நிறைய டான்சர்ஸ், கிராண்டியராக இருக்குது, வெரி குட்னு சொல்லி ஆக்ட் பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் இப்போ இந்த பாட்டு ஹிட் ஆனதுக்கப்புறம் 3ஆவது நாள் எனக்கு ஒரு ஃபோன் அடித்தார். ஓகே. எனக்கு ஒரு முன்னாடி ஒரு கால் வந்து, தலைவர் சுப்பையா அண்ணன் இருக்கார், அவர் சொல்லிட்டார் தலைவர் லைனில் வந்தால் வருவார் மாஸ்டர் எடுங்க. நானும் ஃபோனை வச்சுக்கிட்டே, நம்ம வீட்டில் வேறு சிக்னல் இருக்காது, ஒரு ரூமில் தான் நல்லா வரும், அந்த ரூம்லேயே ஃபோனை வச்சுட்டு அங்கேயே உட்காந்துருந்தேன். தலைவர் லைனில் வந்தார். ஓகே. தலைவர் லைனில் வந்து ரொம்ப பாராட்டினார், நல்லா இருக்குன்னு. எனக்கு அன்றைக்கி டே ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷம், அப்படியே கால் தரையில் நிற்கலை. ஸோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே. இப்போவுமே வந்து ரிலீஸுக்கு அப்புறம் ரீசெண்டாக அடுத்த கூலி ஷூட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது கூட கேட்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு அனி சார் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அந்த இதுல தினேஷ் மாஸ்டர் தான் வந்து ரொம்ப ஒரு முக்கிய காரணம். ஃபர்ஸ்ட் அனி சார், அடுத்தது சூப்பர் இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது எப்படி இருக்கு? இல்ல அப்படி பாத்தீங்கன்னா முதல்ல மியூசிக் போட்டது அனி சார், கொரியோகிராஃபி பண்ணது நான், ஷூட் பண்ணி கொடுத்தது கேமராமேன் சார், ஆர்ட் டைரக்டர் போட்டு எல்லாரோட பங்கும் இருக்கு. ஆமா, ஒரு பாட்டை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிக்க வைக்கிறதுக்கு எல்லாரோட பங்கும் அதுல இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, அந்த ஸ்டெப்பு இன்னைக்கு நிறைய பேர் ரீச் ஆகுது, எல்லாம் ரீச் ஆயிடுச்சு. எனக்கு தலைவர் வேற சொல்லியிருந்தாரு, அது எனக்கு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல தலைவரும் ஆடி இருந்தாங்கல்ல? ஆமா, அந்த மூமெண்ட் அனி சார் கூட ஆடி இருந்தாரு, நானும் அங்கேதான் இருந்தேன். ஓகே. அது எப்படி இருந்தது? ஏன்னா நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட் அறியாம கத்திட்டு இருந்தேன். ஓகே. தலைவர் வந்து நீங்க நம்ம வீடியோல பார்க்கும்போது கடைசியில வந்து இப்படி ஒரு ஹைஃபை போட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தலைவர் என்ன சொன்னாரு, எதுக்கு அந்த ஒரு ஹைஃபை? இல்ல, அவர் நல்லா ஆக்ட் வந்தாரு, பிஜிஎம். ஓகே சார், சூப்பர் சார் நான் கொடுத்தேன், அந்த ஹைஃபை கிடைச்சது. ஓகே. அந்த ராப் போர்ஷன் பயங்கரமா இருந்தது மாஸ்டர், நிஜமாவே. இந்த ஹூக் ஸ்டெப் தாண்டி அதுக்கப்புறம் நம்ம டான்ஸ்னு பார்த்தோம்னா அந்த கடைசியில வர ராப் போர்ஷன்ல தலைவர் அந்த சிம்மாசனம் மாதிரியான ஒரு இதுல உட்காந்துட்டு, அது எப்படி நீங்க வந்து தலைவருக்கு சொல்லி கொடுத்தீங்க? லைக்கா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து மேக்கிங் வீடியோஸும் போட்டிருந்தது, பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை பத்தியே சொல்லுங்களேன், அந்த சிம்மாசனம் மேல உட்காந்துட்டு. அது நம்ம ஆர்ட் டைரக்டர் எனக்கு நல்லா செஞ்சு கொடுத்தாரு, நம்ம சொல்லியிருந்தோம், அது அழகா பண்ணி கொடுத்துருந்தாரு. அப்போ அதில் வச்சு தான் அந்த ரேப் எடுக்கணும்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே. இப்போ தலைவர்கிட்டையும் சொன்னேன் நான், சார் இதில் வச்சு தான் ரேப் வச்சு நடக்குது, அந்த ரேப் நீங்கள் பாடணுமா இவ்வளோமா அப்படின்னாரு. இல்லை சார், நம்ம 4 நாளாக எடுப்போம். ஓகே. எவ்வளோ வருதோ 4 லைன் பண்ணால் போதும், கட் பண்ணி திருப்பி இன்னொரு 4 நாளாக எடுப்போம், ஏன்னா இதுக்கு இன்பிட்வீனில் வேறு கட்ஸ் வரும் சார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரி, தலைவர் என்ன பண்ணிட்டாரு, சரின்ட்டு ஓகே சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஒரு பழைய படம் ஒன்று, பழைய பண்டியான்னு ஒரு படம், அது பார்த்தீங்களான்னு என்னை கேட்டார். ஓகே. அப்போ பார்த்துருக்கேன் சார்ன்னு. அதில் வந்து நம்ம சிவாஜி கணேசன் சாரும் எம்ஆர் ராதா சாரும் பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. பார்த்தீங்களா தெரியல, மாப்பிளே மாமான்னு ஒரு பாட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதில் சிவாஜி கணேசன் சார் வந்து தலைவர் சொன்னார், சிவாஜி கணேசன் லிரிக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி டீட்டெயிலாக பாடுவார். இந்த பக்கம் எம்ஆர் ராதா சார் வந்து லிரிக் தெரியாதா, ஆனால் அவர் தான் சூப்பராக பண்ணியிருப்பார். ஏன்னா லிரிக் பாடுறது தெரியாமல் அப்படிலாம் பாடிட்டு மாப்பிள்ளை அது மட்டும் கரெக்டாக பாடிடுவார். பார்த்தீங்களா? ஓகே. பார்த்தேன் சார், நானும் சிரிச்சு, அவர் சிரிச்சார். சிரிச்சுட்டு கடைசியாக நானும் அவர் மாதிரியே பண்ணிடுறேன். யாரு? எம்ஆர் மாதிரியே பண்ணிடுறேன். சரி சார் பண்ணுங்கன்ட்டேன். ஏன்னா அவர் லிரிக் தெரியாம அப்புறம் பாடுறது கஷ்டம்னால அதை மேட்ச் பண்ணிருப்பார். இப்படி திரும்ப இப்படி மாப்பிள்ளை மட்டும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி நானும் பண்ணிட்டு வானேன், பண்ணுங்க சார்ன்ட்டு நான். ஓகே. அப்புறம் ஜாலியாக பண்ணிட்டார், அந்த ரேப்பு பின்னிட்டார். மேக்கிங் வீடியோல பார்க்கும்போதே ஒரு பயங்கர ஜாலியா என்ஜாய் பண்ணி பண்றது அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல, அது நமக்கு பார்க்கும்போது தெரியுது. அண்ட் நீங்க வந்து பொதுவா தலைவர்கிட்ட இருந்து நான் ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நான் எடுத்துப்பேன், அவரை பார்த்து அவர்கிட்ட இருந்து ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஒரு இடத்துல. ஸோ அந்த மாதிரி நீங்க தலைவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட விஷயம் என்ன மாஸ்டர்? அவரோட எளிமை. யார் வந்தாலும்
ஏந்திரிச்சு நின்று மரியாதை கொடுத்து பேசுறது, இந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஓகே, யார் வந்தாலும் முகம் சுளிக்காமல் ஏஞ்சி நின்று விஷ் பண்ணி பேசிட்டு போகிறோம். அதெல்லாம் அவர்கிட்ட பெரிய விஷயம். அதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். ரஜினி சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது எப்படி இருக்கும் அந்த ஒரு செட்? தலைவர் வந்துட்டா சைலண்டாக இருக்கும் ஒன்று. இன்னொன்று, தலைவர் அங்கே செட்டு நடந்து வரும்போதே கிளாப், ஷார்ட்டுக்கு நடந்து வரும்போதே கிளாப் அடிப்பாங்க. ஓகே. ப்ளஸ் அவர் வந்து நின்றுட்டு ஷார்ட்டை முடித்த உடனே ஓகேன்னு நான் கற்றுவேன். அங்கேருந்து கிளாப் பறக்கும், விசில் பறக்கும். ஏன்னா 500 டான்ஸஸ் எல்லோரும், இதில் 40 பாம்பே டான்ஸஸ் வேறு, எல்லோரும் விசில் பறக்கும். அவரு தேங்க்யூ 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 போகிற வரைக்கும் விசில் கிளாப்பு. ஸோ அவ்வளோ எனர்ஜி. அவர் உள்ள செட்டுக்குள்ளே வந்தாலே எனர்ஜி தான். ஓகே. இப்போ ஜென்ரலாக சொல்லுவாங்க, இன்னைக்கு மனசுலாயோ பாட்டு என்னோட கமெண்ட்ஸ் கூட நம்ம பார்க்கும்போது 73 வயசுல ஒருத்தர் வந்து இப்படி டான்ஸ் ஆடுறாரு, அவர்லாம் வந்து நின்னாலே நமக்கு போதும், நாம அவரை ஸ்க்ரீன்ல பார்த்தாலே போதும், சும்மா ஒரு லிப்சிங் கொடுத்தாலே போதும். பட் இருந்தாலும் அவர் வந்து இவ்வளோ டான்ஸ் ஆடுறாரு. ஏஜ் எல்லாம் அதெல்லாம் ஜஸ்ட் நம்பர் தானே. கண்டிப்பா அவரு என்னைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். அவரோட எனர்ஜி என்னைக்கும் மாறாது, மாறல. ஓகே. ஞானவேல் சார் பத்தி கொஞ்சம் சொல்லலாம். ஏன்னா ஞானவேல் சாருடைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சுவலா வந்து ஞானவேல் சாருடைய படத்துல இந்த மாதிரி மனசுலாயோ அப்படிங்கிற ஒரு பாட்டு, ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பாட்டு, செலிப்ரேஷன் மூட்ல இருக்கிற ஒரு பாட்டு, யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல சொல்ல போனா. ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கும்போது பயங்கர ஷாக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க ஞானவேல் சார் பத்தி. அவரு பயங்கர தங்கம். ஓகே. தங்கத்துக்கு மேலே என்னன்னு தெரில, அந்த மாதிரி அவ்வளோ ஸ்வீட் அவர். ஓகே. ஸோ நான் ஜெய்பீமே ஒர்க் பண்ணேன் அவர் கூட. ஜெய்பீம் ஒர்க் பண்ண அந்த 3 நாளும் ரொம்ப, நான் 3 நாள் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமான நாள் அந்த 3 நாளும். ஜாலியாக போவோம். லைவான ஒரு கோரியோகிராஃபி. அது பார்த்தீங்கன்னா அந்த ஜெய்பீமில் ஒரு பாட்டு, அந்த இருளர்கள் இருக்காங்களே, அவங்கள வச்சு அந்த இடத்துல எடுத்தோம். ஸோ அப்போத்துலேருந்து அப்போ பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ அவர் கூட உட்காந்து நிறைய பேசணும், ஒர்க் பண்ணோம். பயங்கர ஸ்வீட். அவரை நான் இது பண்ணவே முடியல, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அப்படி ஒரு தங்கம். ஓகே சார். என்கிட்ட நிறைய உண்மையா மாஸ்டர் செலிப்ரேஷன்ஸா நீங்கள் பார்த்துக்கோங்க, நீ எடுத்து கொடுங்க, பேச பண்ணணும் அப்படின்னு நடந்துச்சு. மஞ்சு வாரியர் அவங்களோட இதெல்லாம் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு இப்போ. அவங்க நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் மலையாளத்தில், ஏதோ ஒரு பாட்டோ 2 பாட்டு பண்ணியிருக்கேன். அவங்க ரிஹர்சல் பண்ணும்போது கூட சும்மா சர்வ சாதாரணமாக தான் பண்ணிட்டு போனாங்க. பட் ஸ்பாட்டில் வந்து அந்த ஸ்டெப்பை இது பண்ணிவிட்டு அவங்க காஸ்டியூம்லாம் போட்டு கண்ணெல்லாம் போட்டு ஆடும்போது அவ்வளோ ஹெவியாக ஆடிட்டாங்க. நம்ம சும்மா என்னடா அவ்வளோ ஹெவியாக ஆடுறாங்க சொல்லுவோம், அந்த மாதிரி அவ்வளோ ஹெவியாக ஆடிட்டாங்க. ஓகே. அனி சாருமே உள்ள வந்திருந்தாரு. அந்த ஒரு ஐடியா அனி சார் அது வந்து டைரக்டரோட ஐடியா தான். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் பல்லவி வந்து தலைவரை பற்றி பாடுற மாதிரி இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது தலைவரை பாடினா நல்லா இருக்காது, யாராவது தலைவரை பற்றி பாடினா நல்லா இருக்கும் டைரக்டர் சார் சொன்னார். அது சொன்னதுக்கப்புறம் தான் யாரையாவது கேட்குறதுன்னு அப்புறம் டைரக்டர் தான் பிளான் பண்ணார். அனி சாரை கேட்குறாரு. ஓகே. அவரே பிளான் பண்ணி அவரே கேட்டுட்டு அவர் ஓகேனதுக்கப்புறம் சொன்னார் வந்து, அனி சார் ஓகே சொல்லிட்டார் மாஸ்டர் பண்ணுவோம். அப்போ நான் அவருக்கு இன்ட்ரோலாம் கொடுத்தேன், ஒரு நல்ல இன்ட்ரோலாம் கொடுத்தேன் அனிருத் சாருக்கு. அது ஒரு மாதிரி இருக்கும். நல்லா ஆடினார் அனி சார் வந்து பல்லவி ஃபுல்லாக அவர் தான் டேக் ஓவர் பண்ணி ஆடுவார், பயங்கரமாக ஆடினார். உங்களுக்கு ஏதாவது சின்னதாக ஒரு ஐடியா இருக்கும்ல, அதாவது ஞானவேல் சார், ரஜினிகாந்த் சார் அப்படின்ற இந்த ஒரு காம்போ, ஏன்னா அமிதாப் பச்சன் சார்லாம் இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு படம், இந்த படம் வந்து என்ன மாதிரி வந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கு? படத்தை பற்றி நான் ஒன்றும் டிஸ்கஸ் பண்ணல, ஆனால் எனக்கு தெரியும் 100% இது ஹிட்னு. 100% ஹிட். ஓகே. நீங்கள் இந்த வேட்டையன் படம் பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கீங்க? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டைரக்டர் சார்கிட்ட சொல்லிட்டேன், கேமராமேன் சார்ட்டையும் சொல்லிட்டேன், ஆர்ட் டைரக்டரையும் சொல்லிட்டேன், டைரக்டர் மிஸ்ஸஸ்டையும் சொல்லிட்டேன், கிருத்திகா அவங்க அசோசியேட் டைரக்டர், ஓகே, எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் டே நீங்கள் போகும்போது என்னையும் கூப்பிட்டு போங்க, நான் வரேன்ட்டு தியேட்டருக்கு. FTFS செலிப்ரேஷன். ஓகே. சம்திங் ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் மட்டும், ஏன்னா நீங்க காலையில நிறைய இன்டர்வியூஸ் வந்து சொல்லிட்டீங்க. இந்த படத்துல எனக்கு தலைவர் ஒரு கிஃப்ட் புக் ஒன்று கிஃப்ட் கொடுத்தாரு. ஓகே. ஒரு ஹிமாலயன் மகான்கள்னு சித்தர்களை பற்றி ஒரு புக். ஓகே. ஆக்சுவலாக அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுறது கூட, நீங்கள் பேசிக்கிறது கூட இதை பற்றிலாம் நிறைய சாமி பற்றி பேசுவோம். ஏன்னா அவர்கிட்ட ஒரு பெரிய பவர் இருக்கு, ஒரு பெரிய சக்தி இருக்கு அவர்கிட்ட. எனக்கு என் கண்ணுக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். அதனால் அவர்கிட்ட உட்காந்து பேசும்போது கூட எனக்கு எல்லாமே மறந்து அவர் பேச்சையே கவனிச்சுட்டு இருந்தேன் நான் அன்னைக்கு. ஸோ அதனால் எனக்கு ஒரு புக்கு ஒரு கிஃப்ட் பண்ணார். ஓகே. அது என்னால் மறக்க முடியாத ஒரு தருணம். ஓகேம்மா சார். ரஜினி சார் அப்படின்னா ஒரு பயங்கர மாசு. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம், அப்படியே ஞானவேல் சார் வந்து ஒரு ஆக்டராகவும்
அவர் முள்ளு மலரும் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ஒரு ஆக்டரா பயங்கரமா வெளியே வந்திருப்பாரு, அதையும் சேர்த்து நான் அதில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாரு முன்னாடி, படம் ப்ரமோஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தாரு. ஸோ உங்களுக்கு ரஜினி சாருடைய படங்கள்ல மாஸ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு ஆக்டரா வந்து எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சது, பயங்கரமா இருந்தது அப்படின்ற மாதிரி? அவரோட 6 வரை, அதுனா 6 60 வரை முள்ளு மலர் அதெல்லாம் நிறைய படங்கள் இருக்கு. எவ்வளவு படங்கள் இருக்கு. ஓகே, ஏன் சூப்பர் ஸ்டார் அப்படின்றதுக்கான தெரியல. ஏன் சூப்பர் ஸ்டார்? இஸ் த சூப்பர் ஸ்டார். ஓகே, அவ்வளவுதான், ஒரே வார்த்தை முடிஞ்சது. ஐ டோன்ட் நோ வை, பட் ஹி இஸ் த சூப்பர் ஸ்டார். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். வேட்டையன் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு என்ன மாஸ்டர் இருக்கு இப்போதைக்கு? சாங் கொரியோகிராஃபி போயிட்டு இருக்கு. இப்போ முருகதாஸ் சார் படமும் போயிட்டு வந்தேன். அடுத்த இன்னொரு சாங் கொரியோகிராஃபி தான் போயிட்டு. ஓகே ஓகே மாஸ்டர், உங்களுடைய அனைத்து ப்ராஜெக்ட்டும் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு என்னுடைய சார்பாகவும் எங்கள் V4 மீடியா டீம் சார்பாகவும் பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ V4 மீடியா நேயர்களுக்கு வணக்கம்.